புலம்பி புலம்பி அழல பாட்டு சத்தம் கேக்குது. புலம்பி புலம்பி அழல பாட்டு சத்தம் கேக்குது. பவுலும் சீலாவும் சிறையில துதிக்கிறாங்க. பவுலும் சீலாவும் சிறையில துதிக்கிறாங்க. பாடுங்க. புலம்பி புலம்பி அழல பாட்டு சத்தம் கேக்குது. புலம்பி புலம்பி அழல பாட்டு சத்தம் கேக்குது. பவுலும் சீலாவும் சிறையில துதிக்கிறாங்க. பவுலும் சீலாவும் சிறையில துதிக்கிறாங்க. துதிக்கும் போது சிறைகள் திறக்குது. துதிக்கும் போது சிறைகள் திறக்குது. துதிக்கும் போது இரும்பு சங்கிலி உடையுது. துதிக்கும் போது இரும்பு சங்கிலி உடையுது. புலம்பி புலம்பி அழல பாட்டு சத்தம் கேக்குது. புலம்பி புலம்பி அழல பாட்டு சத்தம் கேக்குது. பவுலும் சீலாவும் சிறையில துதிக்கிறாங்க. பவுலும் சீலாவும் சிறையில துதிக்கிறாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். உட்காருங்க. விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ஆக்ஷன் பண்ணி சொல்லு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நல்ல சத்தமா ஆக்ஷன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எல்லாம் சத்தமா ஆக்ஷன் பண்ணி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பின்னாடி எல்லாம். ஓகே, லாஸ்ட் பாடி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ப்ரஷ் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா என்ன பண்ணணும், பல் துலக்கணும். சரிங்களா? யாரும் பல் துலக்காமல் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி குளிக்கணும். சோப்பு வாங்கி தருவோம். அப்புறம் நல்லா தலை குளிக்கணும். ஷாம்பு வாங்கி தருவோம். சரிங்களா? இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுறது தான் வாங்கி தருவோம். யாரும் தலை வாராமல் சண்டே ஸ்கூலுக்கு வரக்கூடாது. மூஞ்சி கழுவாமல் அழுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு யாரும் சண்டே ஸ்கூலுக்கு வரக்கூடாது. உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்கும்ல, ஆன்ட்டி இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம்ல, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமா இல்லையா? நல்ல ட்ரெஸ்ஸு துவச்சி நல்ல தலைவாரி பவுட்ரு பூசிட்டு வரணும். ஆன்ட்டி பவுட்ரு இல்லை ஆன்ட்டி, எண்ணெய் இல்லை ஆன்ட்டின்னு கவலைப்படாதீங்க, ஆன்ட்டி தருவோம். சரிங்களா? ஆனால் நீங்கள் நல்லா வரும்போது சண்டே ஸ்கூலுக்கு ஆன்ட்டி கூப்பிடும்போது மூஞ்சி கழுவிட்டு வரணும். சண்டே ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணோம். எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க, நாங்கள் எப்படி இருக்கிறோம்? தலை வராமல் பேனை வந்துருக்குறேன், தலைவாட்டி தானே வந்தேன். அதே மாதிரி நீங்கள் கூட தலைவாரி மூஞ்சி கழுவி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் காலைல என்ன பண்ணணும், ப்ரஷ் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணணும். சரிங்களா? பல் விளக்கிட்டு ப்ரேயர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஆன்ட்டி உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். வாங்க, எழுந்து வாங்க ஒருத்தரா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே அப்பா, இந்த சாலை ஓர சிறுவர் ஊழியம் தகப்பனே செய்யும்படியா நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சுகபலன் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுப்பீராக. அப்பா, இந்த பிள்ளைகளை நீ பாதுகாப்பீராக. அப்பா, எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு வியாதியும் இந்த பிள்ளைகளை தொடவே கூடாதப்பா ஆண்டவர். பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் ஒன்றும் சேதப்படுத்தாமல் காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த பிள்ளைங்க நன்றாக படிக்கணும் ஆண்டவரே. பாதியில படிப்பை விட்டுவிடக் கூடாது ராஜா ஆண்டவரே. தகப்பனை படிப்பை பாதியில விட்ட பிள்ளைகள் எல்லாம் தொடர்ந்து ஸ்கூலுக்கு போக என் கர்த்தர் கிருபை தருவீராக. அவர்கள் பெற்றோர்களின் வறுமை நிலையை மாற்றி போடுவீராக. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. இந்த பிள்ளைகள் தேசத்திலே பெரிய அதிகாரியாக வரும்படியான கிருபைகளை தருவீராக. உங்க கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிப்பை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.